திருவாரூர் மாவட்டத்தில் போதிய தண்ணீர் இல்லாததால் 10,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் கருகி வருகின்றன. இதுகுறித்து நெல் வயலிலிருந்து நமது செய்தியாளர் மாதவன் குருநாதன் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு விவசாயிகள் 3 லட்சம் ஏக்கருக்கு மேலாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடி பண்ணியிருந்தாங்க. தற்பொழுது பல இடங்களில் அறுவடை நடைபெற்று வருகிறது. மேட்டூர் அணையில் பாசனது தண்ணீர் திறக்கப்படாததால் ஆழ்குழாய் கிணறு வைத்துள்ளவர்கள் சிறப்பாக விவசாயம் பண்ணி இப்போ அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில், குறிப்பாக இந்த திருத்துறைப்பூண்டியில் மருதவனம், மாங்குடி அந்த பகுதிகளெல்லாம் நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு பணிகளை விவசாயிகள் செஞ்சுருந்தாங்க. தற்போது உள்ள சூழ்நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 10,000 ஏக்கருக்கு மேலாக முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் பால் கட்டும் பருவத்தில், இது மாதிரி பால் கட்டும் பருவத்தில் இருக்குது. ஆனால் தண்ணி விட்டால் தான் இது பால் கட்டி இது நெல் கதிராக மாறி அவங்க அறுவடை பண்ணி போட்ட முதல், அதாவது எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதை எடுக்க முடியும். தற்போது உள்ள சூழ்நிலையில் இங்கே பெரும்பாலும் மழை பெய்தது அடிக்கடி, அதாவது மாதத்திற்கு 2 முறை மழை பெய்ததுனால தான் இவங்க விதைச்ச நேரடி நெல் விதைப்பு எல்லாமே ஓரளவுக்கு பச்சை கொடுத்து வளர்ந்து சூழ் கட்டி பால் கட்டும் பருவத்தில் இருக்கு. ஆனால் தற்போது தண்ணி இல்லாததுனால இவை அனைத்துமே பதறா போய் விவசாயிகள் பெரிய லாஸுக்கு ஆகக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. பயிரெல்லாம் பால் வந்ததோட கிடக்கு, வெடிச்சு கிடக்கு, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? நகை பகையெல்லாம் அழுவு போட்டுட்டு சந்தையில் நிற்கிறோம். நாங்கள் என்னமாம்மா நாங்கள் வாழ்றது? எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் என்னமாம்மா நாங்கள் பண்ணுறது? பால் கொட்டோட நிற்குமா? தண்ணி வந்தால் நாங்கள் பழக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் சார்பாக கேட்குறோம், எங்களுக்கு எப்படியாவது தண்ணியை திறந்து விடுங்க. உங்களை தொடர்ந்து நாங்கள் திறந்து விட சொல்லலை, ஒரு 6,000 கனஅடியை தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு விடுங்க, அதுதான் கேட்குறோம். ஆகவே அரசாங்கம் இந்த சூழ் கட்டும் பருவத்திலையும் பால் கட்டும் பருவத்திலையும் உள்ள பயிர்களுடைய தன்மையை அறிந்து திருவாரூர் மாவட்டம் எந்தெந்த பகுதிகளுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறதோ, அதிலும் குறிப்பாக முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு உடனடியாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக மாதவன் குருநாதன்.